Praise the Lord. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். மறுபடியும் உங்களை இந்த பைபிள் ஸ்டடியிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் இந்த வேளையிலும் கூட இந்த பாடத்தின் மூலியமாக நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார் என்று நான் மெய்யாகவே விசுவாசிக்கின்றேன். I believe that God is speaking to you through this Bible study, through these 7 churches. இந்த 7 திருச்சபைகளை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். பாடத்துக்கு போறதுக்கு முன்பதாக இந்த வேளையிலும் கூட நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேத ஆராய்ச்சியிலே அநேக காரியங்களே ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அநேக தடைகள் இருந்தாலும், ஆண்டவரே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கோ உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கோ எங்களுக்கு அநேக வழிகளை கர்த்தர் திறந்து கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, thank you for this beautiful opportunity. Even though we face so much of distraction, so much of things, yet you never failed. You never failed us to help us to reach out your word throughout the people of God. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஆண்டவரே இந்த நாளை நீர் ஆசீர்வாதமாக கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் லவுடேக்கியா திருச்சபையை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே எங்களோடு கூட பேச நாங்கள் அழைக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தொடர்ந்து நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருக்கே எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் நாம் ஏறெடுப்போமாக. சரிங்களா? ஓகே, இப்பொழுது நாம் லவுடேக்கியா திருச்சபைக்கு வந்துவிட்டோம். அது இன்றைக்கு தான் அது கடைசி பாடம். சரிங்களா? நம்ம 7 திருச்சபையை முடிக்க போகின்றோம். we're going to finish the 7 churches. 7 திருச்சபைகளை நாம் முடிக்கிற தருவாயில் இருக்கிறோம். இன்னைக்கு தான் லாஸ்ட். சரிங்களா? அடுத்த வாரத்திலிருந்து, அதாவது அடுத்த பைபிள் ஸ்டடியிலிருந்து நமக்கு புதிய காரியத்தை நாம் ஆரம்பிக்க போகின்றோம். புதிய காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆயத்தமாக சில ஆயத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். நான் ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கேன், ஆண்டவரே இந்த காலகட்டத்திலே என்ன பேச வேண்டும், எந்த பைபிள் ஸ்டடியை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னமும் ஆண்டவரோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன். நாம் ஏற்கனவே சொன்னேன், அந்த கடைசி கால அறிகுறிகள் என்னவென்று அதை குறித்து பேசுவேன் என்று. அது குறித்து இன்னும் ஆண்டவரோடு கூட அந்த காரியத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் இந்த காலங்களிலே கர்த்தர் அதை நமக்கு வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். சரிங்களா? இன்று இது லாஸ்ட் லெசன் for this series called 7 churches, 7 relevant lessons from the 7 churches. 7 திருச்சபைகளிலிருந்து கற்றுக்கொண்ட 7 பாடங்கள் இன்றோடு முடிகிறது. சரிங்களா? நம் 7 திருச்சபைகளை பார்த்தோம். நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா 7 திருச்சபை நான் சொன்னேன், அது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடமாக இருக்கிறது. The 7 churches are 7 lessons that God is teaching us. கர்த்தர் நமக்கு 7 காரியங்களை, 7 பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த 7 திருச்சபையிலிருந்து அநேக பாடங்கள், சரி 7 பாடங்கள் கூட அநேக பாடங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். And I also wants to record here என்னவென்றால், இந்த 7 திருச்சபையில இருக்கின்ற பிரச்சனைகள், 7 திருச்சபையில கர்த்தர் பேசின வார்த்தைகள், இருக்கிற பிரச்சனைகள் இன்னமும் நம்மளுடைய திருச்சபைகளில் இருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதை நான் பார்க்கின்றேன். அதை நாம் பார்க்க வேண்டும். அதை முழுமையாக பார்க்க வேண்டும். Still is relevant. இந்த மெசேஜ் is still relevant to our current churches. இப்ப இருக்கின்ற திருச்சபைக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, உதாரணமாகவும் ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்குது. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுடைய திருச்சபையிலையும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஸ்டில் ரெலவென்ட். அது பழைய காரியம் இல்லை. ஆண்டவர் அந்த திருச்சபை பேசினா நம்ம திருச்சபைக்கு எங்கங்க, நம்ம திருச்சபை பேரே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது.
சில திருச்சபைகள்லாம் நம்ம சுருக்கி பார்த்தாக்கா நம்ம அநேக திருச்சபையில் நடக்கின்ற பிரச்சனைகள் தான் அங்கே தேவன் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தேவன் அங்கே சுட்டி காட்டுறது மாத்திரமல்ல, அதிலிருந்து எப்படி விடுபடுவது, அதை நம்மளுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக கர்த்தர் தருகிறதா இருக்கிறார். ஸோ ஐ பிலீவ் திஸ் பைபிள் ஸ்டடி காட் இஸ் கிவிங் அஸ் an ஐ ஓப்பனிங். நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு சிந்தனையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். அநேக வேளைகளில் நம்ம மறந்துருப்போம். அநேக வேளைகளில் எதற்காக சபையில் இருக்கிறோம், என்னத்தில் சபையில் செய்கிறோம், எது ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறதா இல்லையா என்று. ஏன்னா அநேக வேளைகள் நம்ம அதை மறக்கின்ற சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா நம்ம போகிற போக்கில் போய்கொண்டே இருக்கிறோம், அதை அமர்ந்து சிந்திக்கிற நேரம் இல்லை. ஆனால் இன்று இந்த 7 சர்ச்சஸ் மூலியமாக நம்மளுடைய திருச்சபையை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில், நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பதில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அல்லேலூயா. அதுவும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று மிகவும் என்ன சொல்லுகிறது, சந்தோஷமாக அதை எண்ணுகிறேன். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரிங்களா? ஓகே, இன்று நம் லவோதிக்கேயா திருச்சபையை நாம் பார்க்க போகின்றோம். இந்த லவோதிக்கேயா திருச்சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லவோதிக்கேயா திருச்சபை காஸ்பல்ல கொலோசியர் புஸ்தகத்தில் பவுல் கடைசியாக கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 நீங்கள் வாசிங்கன்னா, கடைசியாக அவர் அந்த கொலோசியருக்கு சொல்லுவார், எபெப்ராஸ் வாயில் வரலைங்க, அவர் இந்த பிரதர் உங்களுக்கு அவர் எங்கே வேலை செய்தால் லவோதிக்கேயாவில் போயிட்டு அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் என்று அந்த போட்டிருக்கோம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளலாம் என்றால், லவோதிக்கேயா திருச்சபை ஆரம்பித்தது பவுல் ஒரு காரணமாக இருக்கின்றார். காரணம் மாத்திரமல்ல, இவர் ஆட்களை அனுப்பி அங்கே இருக்கிற காரியங்களுக்கு உதவி செய்வதற்கு நிறைய காரியங்கள் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே என்னென்ன காரியங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஹல்லேலூயா. ஸோ இந்த லவோதிக்கேயா என்ற அர்த்தம் என்னவென்றால் பிகினிங். when you the name, the meaning of the name லவோதிக்கேயா என்று பார்த்தோம் என்றால் அதனுடைய அர்த்தம் பிகினிங். இன்னொன்று, இந்த லவோதிக்கேயா பேரு அந்த இடத்துக்கு வந்தது என்னென்றால், நான் சொன்னேன், ரோமர் அந்த காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காலத்தில் கவர்னர்னா அதிபதி, அந்த அதிபதியினுடைய மனைவி உடைய பேர் தான் லவோதிக்கேயா. அந்த அடிப்படையில் தான் அந்த பெயர்களை அவர்கள் வைத்ததை நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ நம்ம சரித்திர பிரகாரமாக பார்க்க போகிறோம். சரித்திர பிரகாரமாக பார்க்கும் பொழுது 2 காரியங்களை நாம் பார்க்குறோம். சரித்திர பிரகாரமாக ஹிஸ்டாரிக்கலி, இஃப் யூ வாண்ட் டு see historically, we need to see 2 things. Number 1, how the city was, and number 2, how the church was. To see அந்த சுற்றி இருந்த டவுன் எப்படி இருந்தது, அந்த நகரம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் சபை எப்படி இருந்தது, அதை தான் நாம் இப்பொழுது இந்த சரித்திரத்தின் கீழே இதை நாம் பார்க்க போவோம். சரிங்களா? இப்போ நகரத்துக்கு வருவோம், சிட்டிக்கு வருவோம், நகரத்துக்கு வருவோம். இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் என்றால், இது ரொம்ப பணம் புலம்புகிற, அப்படி பணம் பொழக்கின்ற கூட வேலை, பணம் பூந்துள்ளாடுற ஒரு சிட்டி. வெரி 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 ரிச் சிட்டி, ரொம்ப ரிச் சிட்டி. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஃபிலடெல்ஃபியா அந்த சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ரிச் சிட்டி. அதை சுற்றி இருக்கிற ரிச் சிட்டியாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த சிட்டியில் தான் பேங்க் சென்டர் இருக்கிறது. தெர் இஸ் அ பேங்க். நான் இப்போ சொல்கிறேன், இட்ஸ் சில காரியங்கள், மணி எக்ஸ்சேஞ்ச், ட்ரான்ஸ்ஃபர், ஃபைனான்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. செம்ம வெல்த்தியான சிட்டி. சரிங்களா? இந்த சிட்டியில் 3 காரியங்கள் ரொம்ப ஃபேமஸ். நிறைய காரியங்கள் சொல்லலாம், பட் ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் வெரி ரிலேட்டட் டு அவர் ஸ்டடி. ஸோ அதை தான் நான் எடுத்துக்கொண்டேன். 3 காரியங்கள் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3 ஃபேமஸ் திங்ஸ் தட் பின் இங்கே. ஒன்றாவது என்னவென்றால், அந்த இடம் லவோதிக்கேயா என்ற இடம் அது ரொம்ப விசேஷித்தமான இடமாக இருக்கிறது. எப்படி என்று நான் சொன்னேன் என்றால், நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் த மேப் அப்பியர்ஸ் இன் த ஸ்க்ரீன். ஸோ இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா, அந்த மேப் எப்படின்னா, லவோதிக்கேயா நடுவில் இருக்கும். ஃபிலடெல்ஃபியா அது ஒரு ஆறாக வரும் பாருங்கள், அந்த நீல கலரில் ஒரு ஆறு வரும். சரி, அந்த ஆறு அது லைக்ரஸ் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிவரில் தான் வரும். சரிங்களா? அந்த ரிவர் தண்ணி என்ன தண்ணி என்றால், இந்த ரிவர் தண்ணி இஸ் சால்ட்டி வாட்டர். ஓகே, அதை நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். அதோடைய ஜோக்ராஃபிக்கல் பார்க்கணும். ஹிஸ்டோரி பார்க்கும்போது அதோடைய ஜோக்ராஃபி அப்படின்னா அதோடைய பரப்பிடத்தை பார்க்க வேண்டும். அது இருக்கிற இடம்
பார்த்தா தான் இந்த லவுடிக்கா திருச்சபையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எப்படி என்றால், ஹைரோபோலிஸ் என்ற ஒரு நகரம் இருக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது. அப்புறம் நடுவில் வந்து லவுடிக்கியா இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே தான் கொலோசியர், எஃபீசஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரீம். அப்போ அந்த தண்ணி வந்து அந்த உப்பு தண்ணி அப்படியாக வரும் பொழுது, நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபிலடெல்ஃபியாவுக்கு வரும் பொழுது அதை சொன்னேன். அந்த இடம் வந்து எப்படிப்பட்ட இடம் என்றால், அது வந்து எர்த்குவிக், அதாவது எர்த்குவிக் எதனால் வருகிறது என்றால், அங்கே வந்து எரிமலைகள் இருக்கின்ற இடம் என்று சொன்னேன். ஓகே, எரிமலை இருக்கிற இடத்துல வந்து ஊற்று தண்ணீர்கள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊற்று தண்ணீர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஊற்று தண்ணீரை ஹாட் ஸ்ப்ரிங், ஊற்று தண்ணீர், சுடு தண்ணீர், வெரி சுட இருக்கும் ஊற்று தண்ணீர். அது ஆனால் உப்பு சுடு. அப்போ யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். உப்பு சுடு, உப்பு தண்ணி, பட் சால்ட் வாட்டர், பட் அது வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கில் இருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. அது வந்து ஹைரோபோலிஸ் என்ற ஒரு இடம் வந்து சுற்றிலும் அந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா வெரி ஹாட் ஸ்ப்ரிங், வெரி ஹாட், இட் இஸ் ஹாட். அப்போ அந்த இடத்துலேருந்து தான் அந்த தண்ணீர் வந்து மேலே அது இருக்கிறதுனால அங்கேருந்து தான் வந்து ஹீ மஸ்ட் பாஸ் த்ரூ லவுடிக்கியா. அதை வந்து அப்படியா லவுடிக்கியாவில் பாஸ் த்ரூ பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கொலோசியருக்கு போகும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம், அதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். நிறைய இருக்கிறது, அது சம் டெக்னிக்கல்லாம் இருக்கிறது. ஸோ நான் அதெல்லாம் ஐ டோன்ட் கோ இன் டீட்டெயில். யூ வாண்ட் ரீட், யூ கோ டீட்டெயிலில். ஆனால் அந்த முக்கியமான காரியத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரோமர்களுக்கு வந்து வெரி குட் இன் பைப்பிங். பைப்பு இங்கே இருக்கும் பாருங்கள், நான் ஐ வில் புட் இன் த ஸ்க்ரீன். தே ஆர் வெரி குட் இன் பைப்பிங். அந்த பைப்பிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பைப்பிங் இருக்கும். அதுதான் அக்வாடெக் சொல்லுவாங்க. அது ஒரு பைப்பிங், அது தண்ணி உள்ளுக்கு இருக்கும். அப்போ ஹைரோபோலிஸில் வந்து அது வந்து லியூக் சால்ட்டி, ஹாட் சால்ட் வாட்டர். அது அப்படியே ஸ்ட்ரீம்ஸ் வழியாக வரும்பொழுது லவுடிக்கியாவில் வரும்போது, பை ரைட் இட் கம்ஸ் டு லவுடிக்கியா. இட்ஸ் நாட் ஹாட், பட் இட் இஸ் லியூக்வார்ம். அப்படின்னா வெது தண்ணி. யோசிச்சு பாருங்கள், வெதுன்னு தண்ணி, சூடும் இல்லை ரொம்ப ஜில்லுன்னு இல்லை, வெதுன்னு தண்ணி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கொலோசியருக்கு போகும்போது அது ரொம்ப கோல்டாக போகும். இட் வில் கோல்ட். பட் பை ரைட் அது போயிட்டு கொலோசியில் போகும்போது அங்கே வந்து சரியான கோல்டான வாட்டர் இருக்கும். இங்கே வந்து ஹாட்டான வாட்டர். நடுவில் வரும்பொழுது இட் இஸ் லூக்வார்ம். அப்போ அங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த வாட்டர் கேன் யூஸ் ஃபார் பாத் குளிப்பதற்கு. அதுதான் குடிக்கிறதுக்கு வந்து அந்த தண்ணி முடியாது, வாயில் வச்சுட்டோன்னே ஒமட்டிடும். பிகாஸ் நீங்கள் பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா அது உப்பு தண்ணி பாருங்களேன். உப்பு தண்ணி அது ஒரு மாதிரியாக இருக்கிறப்ப, ஜில்லுன்னு இருக்கும்போது குளிர் இருக்கும்போது அது நீ குடிக்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ வாந்தி வந்துடும். அதை தான் இங்கே அனலும் இல்லை குளிரும் இல்லை, நீ வந்து வெதுப்பாக இருக்கின்றாய் அப்படின்னு. அதை நான் ஏற்கனவே சொல்லலை. ஆண்டவர் அந்த சூழ்நிலை பார்த்து தான் நான் அதை பேசுகிறேன். ஸோ ஹைரோபோலிஸ் இஸ் அ ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர். கொலோசியன் அண்ட் எஃபீசஸ் வந்து இஸ் அ கோல் வாட்டர். நடுவில் இது வரும் பொழுது தான் இட் இஸ் லூக்வார்ம் வாட்டராக இருக்கிறது. இட் இஸ் நாட் ஒன்லி ஜியோகிராஃபிக்கலி. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதை ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லுவார், ஆவிக்குரிய ரீதியிலையும் சொல்லுகிறார். அங்கே இருக்கிற மக்கள் கிறிஸ்தவர்களும் அப்படி தான் இருந்தார்கள். எப்படி இருந்தார்களா? அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும். இந்த ரெண்டுங்கட்டான் வாழ்க்கையில் டபுள், ரெண்டுங்கட்டான் எதுலேயும் சேர்த்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்ததுனால ஆண்டவர் வாந்தி போடுவேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். தட்ஸ் த கான்டெக்ஸ்ட், தட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் தட் வேர்ட் வாமிட்டிங். அல்லேலூயா. அது செரிமானம் ஆகலைங்க. ஆண்டவருக்கு வந்து அது வந்து திருப்தி ஆகலை. அது ஹீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைஸ். திருப்தி இல்லாத வயிறு திருப்தி ஆகலை, வாயில் வச்சோன்னு வாந்தி போடுற. அது அருவருப்பான், டிஸ்கஸ்டிங். God is saying is disgusting. It's a very strong word. Hallelujah. So அதை நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவது ரொம்ப ஃபேமஸ், சொன்ன ஜியோகிராஃபிக்கல். ரெண்டாவது ரொம்ப ஃபேமஸ் என்னவென்றால், தட் சிட்டி இஸ் அ வெரி வெல்த். சொன்னேன், எங்கே வெல்த் ரொம்ப இருக்கிறதோ அங்கே ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏற்கனவே சொன்னேன், பெகாமோ திருச்சபை என்று. அங்கே வந்து ஸ்பிரிச்சுவலி அது வந்து நான் சொன்னேன் ஸ்பிரிச்சுவல் மெடிசன். அப்படின்னா அதெல்லாம் பாம்பெல்லாம் வரும் அப்படிலாம் சொன்னல, அது அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த மெடிசன். இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் மாடர்னா நாட் ஸோ மச் ஆஃப் ரிலீஜியஸ். இது மெடிக்கல்
மெடிசன் அப்படின்னு. ஆனால் இந்த லவுடியேக்கியால வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி ஹேவ் டு ரிமெம்பர். நம்ம ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறது என்னவென்றால், இந்த லவுடியேக்கியால என்றால் இவங்களுக்கு 2 ஃபேமஸ். பீப்புள் வில் கம் ஹியர் ஒன்லி. மெடிக்கன் வந்து இங்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து 2 காரியத்துக்கு தே ஆர் வெரி ஸ்பெஷலிஸ்ட். 2 பிரச்சனைக்கு தே ஸ்பெஷலிஸ்ட். நம்பர் 1 ஐ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஆல்சோ இயர் ஸ்பெஷலிஸ்ட். அவங்களுக்கு வந்து காது இருக்குது பார்த்தீங்களா, இந்த காது வலி, காதில் ஏதாச்சும் காரியங்கள் இருந்துச்சுன்னா அங்கே மெடிசன், பெஸ்ட் மெடிசன் அதுதான். இன்னொன்று கண்ணு பிரச்சனைக்கு வரும்பொழுது அவங்கன்னு தனியாக அது ஒரு மெடிசன் இருக்கிறது. அது அது வந்து லைக் டேப்லெட். அந்த டேப்லெட் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த டேப்லெட்டை உடைக்கணும், பவுடராக்கி அந்த டேப்லெட்டை உடைச்சி அந்த கண்ணில் வந்து அலும்பணும், தண்ணீர் போட்டு அலும்பணும். அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மெடிசன் அங்கே வெரி ஃபேமஸ். ஸோ கண்ணு வலினா லவுடியேக்கியா தான் போவாங்க, பிகாஸ் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே தான் இருக்கிறாங்க. தே ஆர் வெரி ஸ்பெஷலிஸ்ட் இன் தட். தே கால் இட் ஐ ஸ்லைவர் அப்படிதான் அதுக்கு பேர், அதுதான் அர்த்தம். ஸோ வெரி வெரி ஃபேமஸான ஒரு காரியமாக இருக்குது. மெடிக்கலி தே ஆர் சூப்பர். எஸ்பெஷலி கண்ணு காது இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்குது. நீங்கள் இந்த கண்ணு காதுன்னு வரும் பொழுது நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம், ஆண்டவர் அதை உபயோகப்படுத்துவார். எங்கே உபயோகப்படுத்துவார் அப்படின்னா, நீங்கள் 17வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, I am rich, I have acquired wealthy, do not need anything, but you do not realize that you have rich, pitiful, poor, blind. சரிங்களா? ஸோ அண்ட் அதே வசனத்தை 18வது, sliver to put on your eyes so you can see. Sliver, அது பாருங்க வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, பிகாஸ் they are very famous with that. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அதெல்லாம் நீ பார்த்திய, உன் சொந்த கண்ணு குருடா இருக்கிறத, அதுக்கு என்ன மருந்து போட்ட? ஸ்பிரிச்சுவலி ஆண்டவர் பேசுகிறார். ஓகே, இந்த கண்ணு போனதுக்கு நீ வந்து மெடிக்கல்லாம் பண்ணி நல்லா செய்றிய, நல்ல ஃபிசிக்கல் ஐஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறிய, ஸ்பிரிச்சுவல் ஐஸ் கெட்டு போயிடுச்சே, ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வந்து இல்லையே, அதுக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அதுக்கு மருந்து போடு அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். சரிங்களா? 3வது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வெரி ஃபேமஸ் வித் கார்மெண்ட்ஸ். ஓகே, இது நான் சொல்ல வருகிறேன். கார்மெண்ட்ஸ்னால் அந்த உடை, அவருக்கு போடுகிற உடை ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஏன்னா இந்த உடை வந்து எங்கேயுமே கிடைக்காது, லவுடியேக்கியால தான் கிடைக்கும். ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா do you know black sheep, black goat, wool என்ன சொல்லுவாங்க தமிழில் தெரியலை, ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கு, துணி தைக்கிறது. ஆனால் இந்த துணி எப்படின்னா வெரி க்ளோஸியான வூல். இப்போதைக்கு பார்க்க போனீங்க, இப்போ கோட்லாம் தைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோட் தைக்கும் போது சில மினுமினுக்கிற கோட்லாம் இருக்கும், வெரி வெள்ளையாக இருக்கும். இந்த மந்திரிமார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் போடுறவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 10,000 ringgit அந்த மாதிரி. அதே போல் தான் லவுடியேக்கியாவில் இந்த கார்மெண்ட்ஸ் வந்து, இந்த பிளாக் கார்மெண்ட்ஸ் ஆர் வெரி 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 பிளாக் அண்ட் க்ளவுஸி. ஏன்னா இது எதுலேருந்து செய்கிறாங்கன்னா, காட்டு ஆடு, அந்த பிளாக் வூல் ஆடு ரொம்ப ரொம்ப வெரி ரே. அது லவுடியேக்கியாவில் தான் அதை வந்து அது ஒரு பிஸ்னஸாகவே செஞ்சு வெரி ரேவான தோலில் செய்யப்பட்ட ஒரு 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 கார்மெண்ட். ஸோ அதனால் யாரெல்லாம் அந்த வீட்டில் கார்மெண்ட் வச்சுருக்கிறாங்க, அந்த கார்மெண்ட் வச்சுருக்காங்க, தே ஆர் வெல்த்தில அப்படி சொல்லலாம். தே ஆர் ஃபில்ட்டி ரிச்சான பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிகாஸ் வேர் தட் கார்மெண்ட். அதையும் ஆண்டவர் பாருங்க, அந்த வசனத்தில் அவர் சொல்லுவார், யூ ஆர் நேக்கட், நீ நிர்வாணியாக இருக்கின்றார். யூ ஆர் ரிச், நீ கருப்பு கோட் போடுற, அந்த ஒயிட் க்ளோத் டு வேர். ஆண்டவர் கொடுக்கின்ற ஒயிட் க்ளோத் சொல்கிறாரு, பரலோகத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு கோட்டு கொடுப்பாரு. இவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற கோட்டை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே எடை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரே, நீ ஏழைப்பா அப்படி சொல்கிறாரு. உலகத்தின் பிரகாரம் நீ ரிச், ஆனால் எனக்கு பிரகாரம் நீ வந்து படு ஏழை. நான் உன்னை வேற ரிச்சா இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இதான் 3 ஃபேமஸான காரியங்கள். நீங்கள் சர்ச்சை பார்த்தீங்கன்னா, சர்ச் ஆல்சோ ரொம்ப சொல்கிறதுக்கு இல்லைங்க. சர்ச் ஆல்சோ சேம். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டிட். நீங்கள் நல்லா வாசிங்க. ஹவு டு யூ நோ த சர்ச் இஸ் ரொம்ப துருவான பேட் கண்டிஷனில் இருக்கிறது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, யூ கேன் ரீட். கொண்டாமினேஷன் தான் அதிகம் தர, தேர் இஸ் நோ குட்
thing want to say about the church. அவ்வளவுதான். If you read carefully, God never say any good thing about the church. That's it. ஒரு நல்ல காரியத்தை கூட கர்த்தர் அந்த இடத்துல அந்த சபைக்கு சொல்லவே இல்லை. அதுதான் ரொம்ப சேடான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்ட காரியங்கள் தான் நிறைய, இந்த நல்ல காரியங்கள் ஒன்றுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, கடவுள் நல்ல காரியத்தை விரும்புகிறார். நல்ல காரியமே இல்லாதபடிக்கு அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். How would he felt when the church is not growing? The church is still, பாருங்க, நான் யோசிக்கிறேன், அவர் நம்மளுடைய சபைக்காக ரத்தம் சிந்தினார். அவர் சொன்னார், விலைக்கரங்கமாக கொடுத்து. எபேசியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு, அவர் ரத்தத்தினாலே இந்த சபையை அவர் விலைக்கரகமாக வாங்கினார். சபை ரத்தத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்டது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் blood we are now as a church. பாருங்களேன். But if the church is not growing, self-sufficient, அப்படியே கர்த்தரை நாடாம தேடாம இருக்கும் பொழுது, வெரி பத்தட்டிக் சிச்சுவேஷன்ல ஆண்டவர் வாந்தி போடுகிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கும் வாந்தி வரும், ஆண்டவருக்கும் ஒரு என்ன வரும், ஒரு அருவருப்பு வரும் என்று சொல்லும் பொழுது, அன்பான தேவன், கரிசனையான தேவன். பாருங்க, லெப்பர்ஸ்க்கெல்லாம் பாருங்க, நான் அதை தான் யோசிக்கிறேன். குஷ்டரோகி எல்லாத்தையும் தொட்டவர், நம்மளுக்கெல்லாம் அருவருப்பு. அவர்கிட்ட போயிட்டு குஷ்டரோகத்தை தொட்டார், அதெல்லாம் அவருக்கு அருவருப்பா இல்லை. ஆனால் சபையில் இந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னொன்று, எனக்கு மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்லுகிறது, பயத்தை உண்டு பண்ணுகிறது இருக்கிறது. இட்ஸ் அ வெரி ஃபியர்ஃபுல், எஸ் ஆர் நாட், ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் ஏதோ ஒன்று சபையில் எதிர்பார்க்கிறார், ஆனால் சபையில் அது இல்லை. அப்படி இல்லாத பொழுது ஆண்டவர் அந்த என்னது டிஸ்கஸ்டிங் அப்படின்னா அது அருவருப்பான காரியத்தை பார்த்து ஆண்டவர் வாந்தி போடுகிற நிலைமைக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்கின்றது. அதை நாம் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. The church, சலாசி சொல்றாங்க, the church is always focused on money. பணம். Their base, their reputation based on money. அவ்வளவுதான். அவங்களுடைய தரம், அவர்களுடைய எல்லாமே கடவுள் வைத்திருக்கிற தரத்தில் இல்லை. அவங்களுடைய தரத்தெல்லாம் எப்படி நியமிப்பாங்க, கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்றால் இருக்கிற வெல்த்தை வச்சு தான். We are a rich church, so no problem, money is there, நம்மளுக்கு இருக்கிறது, nothing to worry about it. அப்படி என்ற ஒரு 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 தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளுகிற ஒரு தன்மையுடைய ஒரு திருச்சபை. ஆனால் ஆண்டவர் அந்த திருச்சபையை பார்த்து, ராஜா உனக்கு அவ்வளோ வச்சு என்ன இருக்கு? ஆண்டவர் அப்படி மறுபடியும் பார்க்குறாரு, நீ அவ்வளோ இருக்கு, ஆனால் உண்மையிலே நீ தான் பிச்சைக்கார சர்ச்சுன்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் என்ன எதிர்பார்த்தார், என்ன நடந்தது, ஏன் அப்படி சொன்னார், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சுருக்கமாக உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். 4 காரியங்கள் தான் லெசன். இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 4 காரியங்கள். ஏன் அப்படி நடந்தது, எதுக்காக அவர் அப்படி சொன்னார், இதுலேருந்து என்ன காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, the first one is, for them money is important. அவர்களுக்கு இருந்தது. இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால், money is important, yes, இது எழுதி கொள்ளுங்க. money is important, is necessary. பணம், yes, is a necessary, but it is not all important than God. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், money is important and necessary, but it is not all important than God. இன்னொரு வகையில் சொல்லுனா, பணம் முக்கியம், அது தேவை, ஆனால் பண ஆசை பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் தேவை, ஆனால் பண ஆசை பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இவர்கள் அதை தான் இருந்தாங்க. ஸோ they are become, yes, they are church-ஆ இருந்தாங்க, they are there, they worship God, but the question is, which God they worship? Their God is God the creator, the suffering servant,
the creator or the god of money? ஐயோ, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான காரியம். ஏனென்றால் இது எங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மத்திய புஸ்தகத்தில் இருக்கிறது. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் 2 கடவுள்களை வணங்க முடியாது. There are 2 masters. You cannot serve 2 masters. Number 1, you want to serve me, you serve me. Or you don't want to serve me, you cannot serve 2 masters. Either you are not serving me, automatically you are serving Mormons. Mormonsனா அந்த காலத்தில் அவங்களுடைய அர்த்தம் என்னென்னா, அது அவங்களுக்கு புரியும், நம்மளுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியும். என்னென்னா, கடவுள் காசு, God of money, Mormon அப்படின்னு சொல்லுவாங்க. God of money. You want to serve Jesus Christ, God the Father, or you want to serve God of money. So you cannot serve both at together. You have to be in எதனாச்சும் ஒன்று. அதை தான் சொல்ல வருகிறார். You cannot serve 2 masters. He want you to serve him. If you want to serve him, you have to lose everything. He is all above all your money. ஏன்னா காசெல்லாம் ஒரு நாளில் போயிடும். It give you pleasure, it give you luxury, yes, correct. ஆனால் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மணி, ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரிச்சஸ்னஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. God இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், the richness what God is seeing not in the material things. God is says rich na enna in a very other meaning, a spiritual sense. Your heart, how do you handle உன்னுடைய thinking, where do you serve? Are you putting God first in all things? The heart, அதுதான் அவர் பார்க்கின்றார். That shows how rich you are. சில வேளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம், 4ஆம் அதிகாரம் 3-2வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவார், 1வது அதிகாரத்திலே இருக்கிறது. அவர் சொல்லுவார் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் பணக்காரர்கள், என்னது, நீங்கள் எல்லாரும் பணக்காரர்கள், நீங்கள் பணக்காரர்கள் என்று சொல்லாதீர்கள். பணம் உள்ளவர்கள், நீங்கள் பணம் உள்ளவர்கள். You are poor but rich. You are take pride in your poorness because you are rich in God's sight அப்படின்னு போட்டுருக்காங்க. நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். I am rich, அவங்களுக்கு இருந்தது என்ன? I am rich, I have acquired wealthy. எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அதுதான் அவங்களுடைய சிந்தனை. ஆண்டவரே அதை பகிரங்கமாக சொல்கிறாரு. பாஸ்டர் எங்கே இருக்குது பாஸ்டர் அந்த சர்ச் அப்படி சொல்லிச்சா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், I am rich. யார் சொல்கிறா? அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க சொல்கிறார், I am rich, I have accounted wealth. எனக்கு நிறைய இருக்கிறது. I don't need a thing. எனக்கு வேறு எதுவும் இல்லைங்க, நான் மணி இருக்குது. So they worship money, you know. Hallelujah. That's the problem. So I'm telling you, money is necessary, but money is not God. There is a God beyond all wealth. That is Jesus Christ. Whatever you have, whatever the church have, it is by God. நான் எப்போதும் யோசிப்பேன், காசு இருக்கிறது அதை வச்சு நம்ம பெருமை பாராட்டி கொண்டு இருந்தோம்னா ஒருவேளை அந்த காசு போயிடும். நிறைய திருச்சபை பாருங்களேன், பெருமை பாராட்டி கொண்டு போச்சு காசு. அதில் நிறைய கேள்விப்படுறோம்ல, நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம், போயிடும், ஃபினிஷ். அது ஒரே செகண்டில் ஃபேட் அவுட் ஆகிரும், எங்கேயா போயிடும். பட் வி ஷுட் ஹேவ் ரைட் மோட்டிவ், ரைட் மைண்ட். அல்லது நம்ம செகண்ட் ஒன், 2வது காரியத்துக்கு நம்ம சொல்வோம். மினிஸ்ட்ரி கேன் சீம்ஸ் ரன் நார்மலி, இட் டசன்ட் மீன் காட் இஸ் தேர். மறுபடியும் நம்ம நடக்கின்ற மினிஸ்ட்ரி எல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். நல்லபடியாக நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்காரா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த திருச்சபையில் மினிஸ்ட்ரி பாட்டுக்கு ஓடிக்கிட்டுருச்சு. அவங்ககிட்ட காசு இருந்தது, எல்லாம் கொடுக்க முடியும். சர்ச்சு எவ்வளோ வேணாலும் கட்ட முடியும். சர்ச்சில் பணம் கொட்டி கிடக்கிறது, எவ்வளோ வேணாலும் கொடுக்க முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் ஒன்று என்னென்னா, கடவுள் எல்லா மினிஸ்ட்ரியிலும் இருந்தாரா? கடவுள் சபையில் இருந்தாரா? மினிஸ்ட்ரியில் இருந்தாரா? சர்ச்சில் இருந்தாரா? அதான் மிகப்பெரிய. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, அப்படி கடவுள் சர்ச்சில் இல்லையா? என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் நான் சொல்லுவேன். இந்த வசனத்தை தான் நம்ம கொஞ்சம் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டோம். என்னது இது? இந்த லவுடிக்க திருச்சபை எல்லாத்துக்கும் எதனால தெரியும்னா, 2 காரியத்தினால. ஒன்று, வாந்தி போடுவேன் அதனால தெரியும். 2வது என்னென்னா, இதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் அது.
இந்த வசனத்தை எங்கெல்லாம் நம்ம கேட்போம் தெரியுமா? எங்க கேட்போம்னா, இந்த கடவுளை அறியாதவர்களிடத்தை கேட்போம். நீ மனசை தோறப்பா, தட்டு, ஆண்டவர் உள்ளுக்கு வரணும் அப்படின்னு நம்ம கிறிஸ்தவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்தவர்களை பார்த்து, கடவுளை அறியாதவர்களை பார்த்து சொல்லுகிறோம். உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை, உண்மைதான். ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். என்னவென்றால், கிறிஸ்தவர்களுக்கே ஆண்டவர் சொல்கிறார் என்னன்னா, எப்பா சர்ச்சை சாத்திட்டேன், சர்ச் நடக்குது, சர்ச் சர்வீஸ் நடக்குது, சர்ச் மினிஸ்ட்ரி நடக்குது, சர்ச் காரியங்கள் நடக்குது, ஆனால் இயேசு வெளியே நிற்கிறாரு. புரியுதுங்களா? அங்க நம்ம எல்லாரும் அப்ப எப்படி தெரியுமா நான் பார்க்குறேன், எல்லாரும் நம்ம கர்த்தரை ஆராதிச்சு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே நல்லவர், எல்லாம் as usual போய் கொண்டே இருக்கிறது. கடவுள் நல்லவர், எல்லாம் மினிஸ்ட்ரி பாட்டி போயிட்டு இருக்குது, எல்லாம் குட். பட் ஆனால் இயேசு எங்கே இருக்காருன்னு பார்த்தாக்க, இயேசு வெளியே இருக்கிறாரு, உட்காந்து தட்டிட்டு இருக்காருப்பா, கதவு திறக்கிறியா, கதவு திறக்கிறியா, வேற யாரை ஆராதிச்சுட்டு இருக்கிற? நான் இல்லையே உள்ளுக்கு, நான் வெளியிலேருந்து வாசப்படியில் கற்றுக்கிறேன், கொஞ்சம் கதவு திறக்கிறியாப்பா, நான் உள்ளுக்கு வரணும், நான் சர்ச்சுக்குள்ளே வரணும், நான் சர்ச்சுக்கு வரணும். This is my church. Will you open the door? Hallelujah. Can you get me? Can you get me? Hallelujah. கர்த்தர் ஸ்தோத்திரம். We have think this differently. Even Christians have left God stand outside the door. Where we are doing our own thing, God is standing outside and asking, can you open the door? This is my church. Can I come in? நான் உள்ளுக்கு வரலாமா? மீனிங் என்னது? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கல, அவரை எங்கே வச்சிருக்கிறோம்? டா கீப்பராக டாவில் வச்சிருக்கிறோம். அவர் டாவில் நின்று இருக்கிறார். சாத்திட்டாங்களே. So God is asking, can you hear my voice? I'm standing outside. Church is very very pathetic. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we think everything is fine. Yes, fine. But always must remember, whatever we do, is Jesus is there, is Jesus is glorified, is Jesus be magnified. கடவுள் மகிமைப்படுகிறாரா, கடவுள் முன்னுக்கு இருக்கிறாரா, கடவுள் முன்னுக்கு நின்று செய்கிறாரா, அது ரொம்ப முக்கியமான காரியம். நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது, இதான் உண்மை. He wants to be with you. The relationship. I can be a Christian without relationship, you know that? Because I'm a religious Christian. Most of us are religious Christian. We are only religiously, we come to church, we worship God, religious. Enough. God is saying, I come in, I want to be with you, I want to close relationship with you. Christian life is a relationship based life. Relationship with the Creator, relationship with the creation of God. உண்மையான தேவனிடத்துல, உண்மையுள்ள தேவனிடத்துல, ஆரம்பமும் முடிவும் இருக்கிற தேவனிடத்துல நம்முடைய உறவுகள் இருக்க வேண்டும். So we have to change our mindset. We are not religious Christian, we are relationship Christians. Relationship we do with God. God wants to make a relationship with us. இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. How is your relationship with God? Is God standing outside? Standing outside of your house, or standing outside of the church gate and asking to open? Have we closed door to God to come and intervene? கடவுள் சாத்தி விட்டோமா? கடவுள் வெளியில் நிற்கிறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடுகள் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அது நான் எப்பொழுதும் நான் சொல்லுவேன், இங்கே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். விதவுட் பேயிங் அ ஹை காஸ்ட் there is no Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை இழக்க வேண்டும், நான் நிறைய காரியங்களை நான் போக வேண்டும். Christian life is not a comfortable life. No, it's not a comfortable life, it's not an easy life. You have to pay a high cost for it. God pay high cost for us. Even Christians, we are paying high cost. இங்கே பார்த்தீங்கன்னா they are very 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 relaxed only, comfortable zone. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாடு கிடையாது, யாரும் பாடு எதுவுமே கிடையாது, very very. So we have to remember what lesson is. ஆண்டவர் சொல்லுகிறார், those who I love I rebuke. பாருங்க, இது கஷ்டமான ஒரு சூழ்நிலை.
ஆண்டவர் அந்த கம்ஃபர்டபுளான ஜோன்ல இருந்து வெளியே வான்னு சொல்லுகிறார். அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் சில வேளைக்கு. இதை விட்டுரு, இந்த பழக்கம் வேண்டாம், இந்த காரியத்தை விட்டுரு, இந்த காரியத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு சில வேலைகள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு. ஆனா அந்த வேலையில ஆண்டவர் நிறைய வேலைகளை டிசிப்ளின் பண்ணுகிறா இருக்கிறார். நம்ம கிராஸா இருப்போம், கிராஸான வேலைகள் ஆண்டவர் டிசிப்ளின் பண்ணுகிறா இருக்கிறார். Our God is a loving God. Yes, His love is different. அணைக்கவும் செய்வார், அடிக்கவும் செய்வார். That's His Father's love. Okay? அணைக்கவும் செய்வார், அடிக்கவும் செய்வார். எப்போ அணைக்கணுமோ அணைப்பார், எப்போ அடிக்கணுமோ அடிப்பார். இங்க பாத்தீங்கன்னா லவுடிக்கா அப்படிதான் சொல்லுகிறார். Those who I love, I rebuke and discipline. Hallelujah. Hallelujah. So in ministry we have to pay a high cost. Hallelujah. It can be our time, it can be our commitment, it can be anything. We are willing to sacrifice anything because God willing to sacrifice everything for us. So in ministry, in Christian life, we need to pay a high cost. Hallelujah. கடைசியாக God rebukes, God loves you, and God rebukes for those who love. கடைசியாக நான் அதுதான் முன்கூட்டி சொல்லிட்டேன், இருந்தாலும் கடைசியாக சொல்லுகிறேன். யாரை அதிகமாக கர்த்தர் நேசிக்கிறாரோ அவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். இது மிகப்பெரிய சத்தியம். அது இதிலிருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். யாருக்கிட்ட ஆண்டவர் ரொம்ப நேசமா இருக்கிறாரோ அவரை ஆண்டவர் டிசிப்ளின் பண்ணுறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ஆண்டவர் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு, அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். God is love you so much. God is loving you so much. God wants to mold you so much. God is molding us so much. ஆண்டவர் அதிகமாக நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை நம்மளை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்புகள், விசுவாசிங்கள். மனம் சோர்ந்து போவாதீர்கள். சபையாக நாம் கடந்து போறோமா? கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உங்க சபை அது அப்படியாக கடந்து போய் கொண்டிருக்கிறதா? அநேக சூழ்நிலை கடந்து போயிட்டு இருக்கிறதா? Think God is doing something good. Don't miss the opportunity that God is doing. ஆண்டவர் செய்கின்ற காரியத்துக்கு கசப்பாக இருந்துடாதீங்க. ஒரு சந்தோஷத்தோட ஆண்டவர், ஆமா ஆண்டவரே இந்த பகுதியில் கொஞ்சம் சரிப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த பகுதியில் கொஞ்சம் சரிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். நீ பாருங்க, அநேக திருச்சபையில் நிறைய பிரச்சனைகள் எழும்புது பார்த்தீங்களா, பல வருஷம் கழிச்சு எழும்புது. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். God is cleansing the church. I'm telling you, God is cleansing our church. சில சபைகளில், அநேக சபைகளில் அவர் விதமாக கர்த்தர் அப்படியாக சுத்திகரித்து கொண்டு வருகிறார். அந்த சுத்திகரிப்பு வரும்பொழுது பழசெல்லாம் வெளியே வருகிறது, எல்லாம் அழுக்குகள் வெளியே வரும்பொழுது பார்ப்பதற்கு நன்றாக இல்லை இருந்த பொழுதிலும் ஆண்டவர் அது எல்லாத்தையும் சுத்திகரித்து அவர் புதுமையாக மாற்றுகிற தேவனாக இருக்கின்றார். God is doing new things in our church. I believe after this lockdown God is going to do a new wave in our churches. அது நிச்சயமாக கர்த்தர் செய்வார். பாருங்க, அங்க போட்டு கடைசியாக யாரெல்லாம் இதை புரிந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இதை தாண்டி வருகிறார்களோ, எனக்கு பிடிச்சிருக்கு, அவரோடு கூட பக்கத்துல சிங்காசனத்துல உட்காருவதற்கு இடம் இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு 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 சத்தியங்க. அவர் பக்கத்துல உட்கார்ந்து பிதாவின் இடத்துல பார்க்கின்ற ஒரு பாக்கியம் கர்த்தர் கொடுப்பார். யாரு? இதெல்லாம் தாண்டி வந்த repentant heart who put God first. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதித்து கொடுப்பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வேளையிலும் கூட நம்ம ஜெபிப்போமா? I believe that God is speaking to us in many ways. It's not only for the churches. நான் சொல்றேன், இது சபை என்று சொல்லும் பொழுது நம்ம சபை பார்க்கணும். அதே சமயம் சபை என்பது குடும்பமும் கூட. இப்போ பாருங்க, ஆண்டவர் குடும்பமா ஒரு சபையை, நம்ம இந்த சபை மூடினாலும் வீட்டுக்கு ஒரு சபை இருக்கு. There is a church in every houses அப்படின்னு சொல்லுவாங்க. Even though in the lockdown season God closed the church. I mean, it been closed the church. We have closed the church. சபை இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு சபை இருக்கு. ஸோ அந்த சபையில் இந்த பாடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இட்ஸ் நாட் only church, you know. It is also our house. It is also our heart. It is also our living. It is also our lifestyle, our life. ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், நம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆண்டவரே காலை வேளையிலே கர்த்தர் பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த லவுடிக்கா திருச்சபையிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
அதற்காக நன்றி அப்பா. இந்த காரியங்களை நாங்கள் ஆண்டவரே மறுபடியும் தியானம் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Jesus loves you. Thank you for your time.